Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 5-star கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. ஹாய் பிரதர், வணக்கம். டிரெக்டர் ஆஃப் நாங்கள். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துட்டு இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம். ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு டீகோடிங்காக இருக்க போகுது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்கள் இது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த படத்தை நீங்களே ரைட் பண்ணியிருக்கீங்க, டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க, எடிட் பண்ணியிருக்கீங்க, சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய டேரக்டர்ஸ்ட்டை பேசும்போது எனக்கு யாராவது எழுதி கொடுத்தா நான் ஈஸியாக டைரக்ட் பண்ணிடுவேன் அப்படிவாங்க. சில பேர் நான் எழுதிடுவேன், எனக்கு டைரக்ட் பண்ண வராது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இதில் ஆடடாக வந்து எடிட்டிங்கும் நீங்களே ஹேண்டில், சினிமாட்டோகிராஃபியும் நீங்களே பண்ணுறீங்க. இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன? ஃபஸ்ட்டு எனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப டெய்லி நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். ஸோ ரைட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ப்ராசஸ். அது ஏதோ நமக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் மாதிரி நம்ம மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன ஃபேண்டசி தான் அது. ஸோ அதனால் ஐ லவ் டு ரைட். இப்போ டைரக்டிங் வந்து டைரெக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இதை க்ரியேட் பண்ண இவ்வளோ வேலை இருக்கான்னு சொல்லி அது எனக்கு நேச்சுரலாக கொஞ்சம் வந்த ஒரு ஃப்ளேர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு டைரெக்ஷன் பிடிச்சி போச்சு. எடிட்டிங் வந்து எனக்கு பை சான்ஸ் தான். எப்படின்னா, ஃபிலிம் ஸ்கூல் போய் சேரும்போது நான் 12th அப்புறம் போயிருந்தேன். உனக்கு டிகிரி இல்லாமல் சேர்க்க முடியாது, எடிட்டிங் தான் இருக்குன்னு சொன்னேன். ஏதோ ஒன்று சினிமா ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி நான் எடிட்டிங் சேர்ந்தேன். எடிட்டிங் சேர்ந்து நான் எடிட்டிங் சேரும்போது எப்படியா அதுக்கு டைரெக்ஷன் ஜம்ப் பண்ணிடணும்னு சொல்லி தான் எடிட்டிங் கோர்ஸ் சேர்ந்தேன். ஆனால் எடிட்டிங் கோர்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து, எனக்கு ஃபிலிம் ஸ்கூல்லாம் முடிச்சு டைரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளில போகும்போது, இப்போ நம்ம டைரெக்ஷனுக்கு ஒரு ஆடுக்கு ஃபீஸ் கேட்குறோன்னா, எக்ஸாம்பிள் 10,000 rupees கேட்குறோம். ஆனால் எடிட்டிங் நீங்கள் 25,000 rupees கேட்டால் கூட கொடுத்துட்றான். ஏன்னா ஸ்டுடியோ சார்ஜஸ், கிரேடிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஸோ அதனால் எடிட்டிங் எனக்கு வந்து ஒரு ரெவென்யூ ஆஸ்பெக்டாக இருந்துச்சு, சர்வைவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், ஆடில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னா யாருக்குமே தெரியாது. நான் கட் பண்ணி நான் முடிச்சிடுவேன். சூப்பராக எடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம். பட் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட் ஆஃப்டர் அ பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி எடிட் பண்ணி ஒர்க் வாங்குறத விட நம்மளே உட்காந்து எடிட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஃபாஸ்டராகவும் ஒரு ஃபோக்கஸ்டாகவும் ஒரு பண்ணுற மாதிரி தான் அது வந்துச்சு. இப்போ சினிமாட்டோகிராஃபி எப்படின்னா, அகெயின் சர்வைவல்னு வந்தபோது ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்போ வந்து சினிமாட்டோகிராஃபர் ஹையர் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து மை இன்கம் வில் கோ டவுன். சரி, இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தானே, நம்மளே பண்ணி பார்ப்போம், கிரேடிங்லாம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி பண்ணோம். அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அது ஃபஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகும்போது அவள் ஒன்று ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீடியோகிராஃபிக்கு 6 lakhs கேட்குறாங்க. அதனால் என்ன 6 lakhsன்றியா, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுறான்னா, சரி எனக்கு ஒரு 1 lakh தர முடியுமான்னு கேட்டேன். 1.2 வரைக்கும் நான் கொடுக்குறேன்டாண்ணா. சூப்பர்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ரெட் கேமராவும் அனமார்ஃபிக் லென்சஸ் வாங்கிட்டு 3 days அந்த கல்யாணத்தை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கிரேடெல்லாம் பண்ணி அவங்க கொடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பழைய காலம் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் சினிமா மாதிரி இருக்குடா அப்படின்னாங்க. நமக்கு ஃப்ரேமிங்லாம் நேச்சுரலாகவே அதில் ஏதோ ஒரு இன்க்ளினேஷன் இருக்குதுன்னு சொல்லி அங்கேயே தான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சர்வைவலுக்காக நானே கேமரா டைரெக்ஷன் பண்ணி எனக்கு இன்னொன்று என்னென்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம ஒரு விஷனாக ஒன்று இருக்கும்போது பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஒன்று பண்ணி நான் ஒன்று பண்ணி அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஒரு அப்படி ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ படம்னு பண்ணும்போது ரைட்டிங், டைரக்டிங், எடிட்டிங் நான் கன்ஃபார்ம். ஏன்னா ப்ரொடியூசருக்கு தெரியும் அதெல்லாம் பற்றி. கேமரா நானும் பண்ணுறேன் சார்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சார், என்னடா அவனே எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறானே, ப்ரெஷர் ஆயிருமோன்னு அவர் யோசிச்சார். எனக்கு என்னென்னா, எனக்கு வெறும் டைரெக்ஷன் பண்ணோன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஃபெக்டிவாக இருக்க மாட்டேனோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் தாட் இருந்துச்சு. அது தவிர நடுவில் யாராவது வந்தாங்கன்னா இந்த கதையினால இருக்க முடியாதோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் லக்கியாக ப்ரொடியூசரும் வந்து ஃபைனலாக நீயே பண்ணிக்கோ அப்படின்ட்டார். ஸோ இன்னவே சர்வைவலுக்காக ஒர்க் பண்ணி லிட்டலாக நான் இந்த மாதிரி நிறைய ஷூட்ஸ் போவேன். ஸோ ஷூட்ஸ் போகும்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் 1 light 2 lights தான் இருக்கும். ஸோ அங்கே பவுன்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நான் ஃபிலிமுக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பட் என்னென்னா, லென்ஸ் வேறு ப்ளஸ் லைட்டோட பவர் வேறு, லொக்கேஷன்ஸ் வேறுனால அதில் ஒரு இது வந்திருக்கு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு ஏதாவது இருக்கா? அந்த விஷுவல் லாங்குவேஜ் சேமாக இருந்துருமோ. இப்போ நான் அடுத்த படம் எடுக்க போகிறேன்னா இதே சினிமாட்டோகிராஃபி பண்ணுவேணும்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஓகே இதில் வந்து இட் வாஸ் கண்டெய்ன்டு ப்ராஜெக்ட். இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதே ரொம்ப டைம் கொடுக்கணும். அப்போது இது ரெண்டுத்தையும் பண்ணோன்னா மேபி கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுமோன்னு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் என்னோடய ட்ரீம் என்னென்னா அந்த மாதிரி ஆகாமல் அழகாக இது ரெண்டுத்தையும், பிகாஸ் ஐ சீ இட் அஸ் ஒன்.
டைரக்ஷன் கேமரா எனக்கு வந்து ஒன்று, பிகாஸ் நான் எடுக்க வேண்டிய கதையை என்னோடய கண் பார்வையில் நான் ஆங்கிள் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ ஐ see it as ஒன் தான். பட் போனால் தான் தெரியும், மேபி பிகர் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது ஸ்ட்ரெயின் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சக்ஸஸ் ஃபேக்டர்ன்றது நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஒரு டெபியூ டைரக்டர் படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்து அதில் வர்றது தான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எடுத்து முடித்ததே ஒரு டெபியூ டைரக்டருக்கு, இல்லை ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதே ஒரு சக்ஸஸ்ன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்கிரிப்ட் ஓகே சொல்கிறதே வந்து ஐ திங்க் இஸ் அ பிக் டீல். ஏன்னா நம்ம போய் நரேட் பண்ணுவோம், நரேட் பண்ணும்போது நான் ஒரே கதையாக ரிமெம்பர் ஒருத்தர்கிட்ட நரேட் பண்ணுறேன், அந்த நைட் ஒரு 8-8:30 மணிக்கு நைட் நரேட் பண்ணுறேன், ஒரு ஹாரராக ஒன்று சொல்கிறேன், லைட்னிங் தண்டர் வருது, அவர் பயங்கர இம்ப்ரெஸ்டு. அதே கதையை 2 நாளுக்கு அப்புறம் மதியம் 12 மணிக்கு போய் சொன்னேன், அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து பார்த்து என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஸோ இதை தாண்டி வந்து சார் நான் பவுண்டை எழுதுவேன் சார்னு சொல்லி என்னை ட்ரஸ்ட் பண்ணி பவுண்டை வாங்கி படித்து இது நல்லா எழுதியிருக்காண்டான்னு சொல்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years ஆச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ரொடியூசர் படி நான் ஐ எம் வில்லிங் டு புட் த மணின்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். நான் சவுண்ட் டிசைன்லேருந்து படத்துக்குள்ளே சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். சவுண்ட் டிசைனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த தண்டரோட விஷயங்கள், அந்த பசங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு பொருட்களோடைய அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தீங்க. ஒரு த்ரில்லரில் வந்து சவுண்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு மேஜரான ப்ளே பண்ணும். ஆனால் அந்த ஒரு 5 minutesக்கான அந்த ஒரு த்ரில்லிங் போர்ஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண அந்த சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு என்ன ஃபீல் குட்டாக இருந்தாலும் ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸுக்கு மட்டும் சவுண்ட் டிசைனிங் உங்கள் படத்தில் நல்லா நீ அவருக்கு ஃபிலிம் ஸ்கூலில் வந்து பேர்ல் ஹார்பர்னு ஒரு படம் போட்டாங்க. அது அந்த 5.1 ஃபிலிம் ரோலில் ப்ளே பண்ணி நான் பிரசாத்தில் தான் படித்தேன். ஸோ நம்ம எங்கே ப்ரிவியூ பார்த்தோம் அதே தியேட்டரில் உட்காந்து 5.1 சவுண்ட் ஃபிலிம் பிரிண்டில் போச்சு. அப்போ எங்களுக்கு சவுண்டை பிரேக் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளைட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுது பாரு, ரைட்லேருந்து லெஃப்ட் போகுது பாருன்னு. நான் அப்போ தான் இவ்வளோ ஸ்பீக்கர் இருக்குன்னே நான் நோட் பண்ணுறேன். ஐயோ பின்னாடி கத்துறான்டா ஸ்பீக்கரில், முன்னாடி கத்துறான்டா ஸ்பீக்கர்லன்னு. ஸோ இந்த படம் எழுதும்போதே வந்து என்னென்னா நிறைய சைலன்ஸ் இருக்குன்னு தெரியும், படத்தில் நிறைய சைலன்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி அதுவும் தெரியும், இப்போ நம்ம சைலன்ஸில் இருக்கும்போது படத்தில் வந்து தேட்டரில் வந்து என்னடா அது என்ன யோசிக்க போகிறான்னு தெரியும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா இவங்களை எப்படி அந்த வேர்ல்டுக்குள்ளே இமர்ஸ் பண்ணுறது. நான் ஷூட் இருக்கும்போது சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு இமர்ஷன் இருக்கும், அது கேட்கும். அந்த அப்பாவும் பையனும் டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம சைலண்ட்டாக கேட்கும்போது ஒரு ஆம்பியன்ஸ் கேட்கும். நான் என்ன யோசிச்சேன், இந்த ஆம்பியன்ஸ் அட்மாஸ்ஃபியரில் போட்டு எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுறது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு. செகண்டு, இந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் இருக்கிற ஃபிலிமில் இந்த குழந்தைங்க என்ன சவுண்டு கேட்பாங்க. இதுக்கான சிம்பிள் ஆன்சர், நான் ஊட்டியில் இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ப்ரெப் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் மதியம் தூங்கிட்டு எழுந்து உட்காந்துருக்கேன், சைலண்ட்டாக இருக்குது, கிளாக் மட்டும் கேட்குது. நான் அப்போ தான் கிளாக்கை பார்க்குறேன், சின்ன கிளாக்கு. எங்கள் வீட்டில் இந்த கிளாக் இருக்குது, ஆனால் சவுண்டு கேட்டதே இல்லை. இதை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த கிளாக் as a டிக்கிங் டைம் பாமாகவும் ஒரு இது வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொன்று என்னென்னா எப்படி இமர்ஸ் பண்ணுறது ஆடியன்ஸை உள்ள அட் ஆல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி லைவ் சவுண்டுன்னு முடிவு பண்ணோன்னே இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி இந்த ஃபேமிலியாக நம்ம இதுக்குள்ளேயே இருக்கணும். இந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான்னா நம்ம எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருப்போம், இந்த மாதிரி ஒரு தாட் போச்சு. இது வந்து ஸ்கிரிப்டிங்லேயே தான் நம்ம சாலிடாக இருந்தோம். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் டிசைனுக்கு வந்து சச்சின் அண்ட் ஹரிஹரன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைவ் சவுண்டுக்கு ஏற்ற ஃபாலி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதை மிக்சிங் இன்ஜினியர் அரவிந்த் மேனன் வந்து நாங்கள் வந்து 22 days மிக்ஸ் பண்ணோம். ஸோ நான், அரவிந்த், அப்புறம் மியூசிக் கம்போசர் வேத், நாங்கள் 3 பேரும் 22 days இருந்தோம். ஒரு டைமில் அவரே கேட்டார், நீ என்னடா எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு எப்படி சவுண்டு இதெல்லாம் தெரியும் சொல்லும்போது, ஒரு இல்லைஜி நானும் சவுண்ட்லாம் படித்தேன், அதுதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாரு. பட் என்னென்னா அப்படி சொன்னாலுமே வாட் அரவிந்த் அந்த அட்மாஸ் எங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்து அந்த ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு புஷ் பண்ணுறோம், இது கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், இது கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். அப்புறம் அவர் கொஞ்சம் இல்லை இது வேண்டான்றார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு படத்தை மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனல் டால்பி அட்மாஸ் எடுக்கிறது முன்னாடி ஒரு வாட்டி வந்து பார்த்துடலான்னாரு. அதுக்குள்ளே நான் ஒரு 7-8 படம் பார்த்துட்டோம். அதில் 2 ஃபிலிம்ஸ் மெயினாக, ஒன்று வந்து முஃபாசா ஐமேக்ஸில் பார்க்கும்போது இங்கேருந்து இந்த லயன் கத்திட்டு ஓடும். நான் அப்போ படத்தை பார்த்துட்டு இப்படின்னு பார்க்குறேன், ஸ்பீக்கர் அடப்பா இங்கேருந்து ஓடுறான்டா அப்படின்னு. நொஸ்ஃபெராட்டோன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து அந்த டிராக்குலாவும் அந்த பையனும் அந்த ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. லைக் இப்படி ஷார்ட் இருக்கும், இவனுக்கு ஃபேஸ் சென்டர் ஃப்ரேமு, எனக்கு சென்டர் ஃப்ரேமு, அந்த மாதிரி இருக்கும். ஒரு டைமில் அந்த டிராக்குலா வந்து சொல்லிவிட்டு நடந்து போகும். நடந்து போகும்போது இவன் வந்து மாட்டிக்கிட்டான்னு ஒரு சீக்வன்ஸில் நடந்து போகும்போது அவன் ஸ்டெப்ஸ் நடக்கிறான். ஸோ யூஸ்வலாக நடந்து போகும்போது லெஃப்ட்டோ ரைட்டோ காட்டுவோம். நடந்து போகும்போது டிராக்குலா வந்து மொத்தம் அட்மாஸில் வருது. இப்படி அவன் நடந்து போகிற தலைக்கு மேலாம் கேட்குது.
நான் இதை பார்த்தோன்னே டே என்னடா அது இப்படி இருக்குது, இதான் ஒன்று பண்ணணும்டா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த அட்மாஸ்ஃபியரை நம்ம எப்படி இது பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ தண்டர் அட்மாஸ்ஃபியர் கேட்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அப்பா வர தண்டர் கிராக்கில் ஆகும்போது மேலே இருக்கும். ஸோ டப்புன்னு வரும்போது எல்லாருமே ஒரு திடீர்னு ஒரு ஜர்க் ஆகி டக்குன்னு எழுந்து உட்காந்துப்பாங்க. இது எல்லாமே பார்த்த ஃபிலிம்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஓகே இப்போ ஆக்ஷன் ஃபிலிமுக்கு அட்மாஸ் யூஸ் பண்ணுறது ஓகே, ட்ராமாக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஏன் ட்ராமாக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஹவு டு யூ பிரிங் த டென்ஷன் இன் த சவுண்ட். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஒரு இதை தூக்கி போடுறதா இருக்கட்டும், அந்த கவரை எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த சவுண்டு கொஞ்சம் எலிவேட்டடாகவே இருக்கும். ஸோ நாங்கள் அதனால தான் மியூசிக்கும் வந்து எங்கே வேணுமோ எங்கே பங்க்சுவேட் ஆனோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இம்பேக்ட் வாஸ் வெரி ஹை. அந்த சவுண்டு கேட்கும்போதே வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ லவ் சவுண்ட் அ லாட். அதுவும் சவுண்ட் மிக்சிங் தியேட்டரில் அது ஒரு செம்ம ஒரு டைம். அண்ட் வி வர் ஏபிள் டு எக்ஸ்பெரிமெண்ட் அ லாட் இன்ஜினியரோடையும் கம்போசரோடையும். ஸோ எனக்கு லொக்கேஷன் அந்த வீட்டில் வந்து முதல்ல ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதோட க்ளோசர், அந்த படத்தோடைய க்ளோசர் வந்து ரொம்ப வெளிச்சமாக, அவங்க வீட்டுக்கும் கரண்ட் வந்துடும். ஏன்னா அவங்க ரொம்ப காசே இல்லாத சமயத்தில் அவங்க அப்பா வந்து எப்படி அந்த வீட்டை வழி நடத்தினாருன்றதுக்காக அந்த வீட்டில் இருந்து எல்லா பொருட்களுமே, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே, கிட்டத்தட்ட ஊறுகாய் தான் அவங்களுடைய அன்றாட உணவாகவே இருக்கும். சாதம் ஊறுகாய் இது மட்டும்தான் அவங்களுடைய உணவாக இருக்கும். கடைசியாக முடிக்கும்போது அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் வெளிச்சம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டஃபரிக்கலாக ஒரு ஒரு விஷன் நீங்கள் கொண்டு வரீங்கல்ல, ஸோ இதை பற்றி பேசலாம். ஸோ ஸ்டோரி யோசிக்கும் போதே வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஆர்க்காக ஒன்று யோசித்தோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு ஃபேமிலி, இந்த ஃபாதர் வந்து ஒரு டைமில் வந்து எனக்கு ஓகே நான் இன்னும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ரெடி, பட் இவங்களுக்காக நான் என்னோடய ட்ரீமை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷன்லேருந்து அவங்களுக்கு பெட்டர் டைம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்கள் பெட்டர் டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவுக்கு உண்மையான பெட்டர் டைம் ஆனால் தெரியாது, வாட் இஸ் அவன் மனசு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனால் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே சூப்பராக மாறுது. ஸோ தண்ணி வராத தண்ணி திடீர்னு டேப்பில் தண்ணி வரதா இருக்கட்டும், லைட் பார்க்குறதா இருக்கட்டும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மொமெண்டஸ் அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த படத்தில் நான் அதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு 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 எவரெஸ்ட்டை ஏறுறாங்கன்னா அந்த ஃபைனல் ஷாட்டில் ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் அதை விஷுவல் பண்ணேன். அந்த மொமெண்ட்டில் அவனுக்கு வாட்டர் வருது, இஸ் கோயிங் டு பி, அவங்களுக்கு வந்து இது வந்து தண்ணி வருதுடா அப்படின்னு. ஸோ இப்போது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த வாட்டர் கேன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு சடனாக அது ஓப்பன் பண்ணும்போது தண்ணி இங்கே வருமானு தான் நமக்கு அப்போ தான் தாட்டே வரும். ஏன்னா வெளில போய் குழாயில் பிடிச்சிட்டு வருவாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அகெயின் ஒரு ஆர்க்காகவே ஒரு டைம்லைனாகவே வந்து ஒரு டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு சரி இனிமேல் எல்லாமே கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சின்ன அந்த ஒரு ட்ராஜடி ஒன்று வருது. ஸோ மெட்டஃபரிக்கலாக டெஃபினட்டாக ஒன்று. அதனால தான் மெட்டஃபர் இன்னொரு லேயர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலரோட யூசேஜ். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கலர் யூசேஜுமே வந்து அதுக்காக தான் பண்ணியிருக்கோம். அவங்க மைண்ட் ஸ்டேட்டை வந்து பிகாஸ் நம்ம வேர்பலாக சொல்கிறது இல்லை. இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தோன்னா, ஒரு அண்ணனோட வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தோன்னா, எங்கள் அப்பா எங்களை எப்பயுமே இப்படி தான் நிற்க வைப்பார், நாங்கள் இந்த மாதிரி ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்போம் சொல்கிறது ஈஸி. அது மேபி கொஞ்சம் சைலன்ஸ் கொஞ்சம் இது எடுக்குமே வழியை. அது இல்லாமல் நான் எப்படி இதை கன்வே பண்ணுறதுன்னா கலர். ஸோ ஐ வாண்ட் டு கோ த கலர் ரூட், ஒரு விஷுவலாக ஒரு ட்ரீட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு கலர் ரூட் எடுத்தோம். ஸோ அந்த மெட்டஃபரிக்கல் லேயர் வந்து ஓவராலாகவே வச்சுருந்தோம். ஸோ கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒன்று ட்ரான்சிஷன், சவுண்டும் அந்த ட்ரான்சிஷன். இந்த அப்பா அம்மாவோட வெயிட்டிங் டைமில் வந்து சடன்லி த கிளாக் பிகம்ஸ் ஒரு ரிவர்பரேட் ஆகி கிளாக்கே வந்து மொத்த சவுண்ட் ஸ்கேப்பே எடுத்துக்கும். ஸோ அதுவுமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டைமுக்கான ஒரு விஷயம். அந்த டைம் இஸ் ரன்னிங் அவுட், இந்த டெசிஷன் வருமா, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். அந்த லைட் வந்து கரண்ட் வந்த பிறகு அவங்க அம்மா வந்துடுவாங்க. கரெக்டாக கரண்ட் வந்ததுக்கப்புறம் அம்மா, அதுவுமே ஒரு மெட்டஃபர் தானா? அப்படியும் பார்க்கலாம். என்னென்னா இவங்க ஸ்ட்ரகிளாக இருக்காங்கல்ல, இவங்க ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது அம்மாவை வர வைக்கல. அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். கரண்ட் வந்ததுக்கப்புறம் எதிர்ச்சா தான் வராங்க, பட் அந்த அப்பா வந்து உள்ளே வான்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. மேபி அந்த கேரக்டருக்கு வந்து ஓகே இப்போ நமக்கு கொஞ்சம் பெட்டராக வந்துருச்சு லைஃப், மேபி நான் இனிமேல் கொஞ்சம் பெட்டர் ஹஸ்பண்டாக இருக்கலாமோ ஆர் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ அது டைரக்ட் மெட்டஃபரல் இல்லைன்னா கூட இந்த பசங்களுக்கு நடக்கிற விஷயம் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த வீடு மட்டும்தான் அதை பார்க்கும். வெளியேருந்து வரவங்களுக்கு இந்த விஷயம் கண்ணுக்கு தெரியாதுங்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டு தான். எனக்கு இன்ட்ரோல் பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பசங்க வந்து அந்த மூத்த பையன் வந்து அவங்க அப்பாவை அடிச்சுக்குவான். ஏன்னா நாயை அட்டாக் பண்ணனால
அவங்க அப்பாவை அடிச்சுட்டு போகிறான். அந்த சீக்வன்ஸ் வந்து அது ரொம்ப சூப்பராக எலிவேட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசான ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு எலிவேஷன் இருக்குமோ, இன்டர்வலுக்குன்னு ஒரு எழுதுவாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு நேச்சுரலாகவே வந்து அது பில்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த நாயும் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்போது அவங்க நாயை அடித்தோன்னே இந்த பசங்களுக்கு கோவம் வந்துடுது. இந்த பாயிண்ட், அரைவிங் பாயிண்ட், இதுதான் இன்டர்வல். ஸோ இந்த இடத்துல அடிக்க போகிறாங்க அப்படின்றது எப்படி வந்து இதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்டோரியாகவே வந்து அந்த முதல்ல இந்த ஷூ நாய்க்கு அடிச்சிருதுன்னு காமிச்சிடுறோம். ஸோ ஆஸ் அ பிளாட் பாயிண்ட்டாகவே வந்து தட் வாஸ் பிளான்டு, இது நடந்திருக்கு, இது வந்து இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறாருன்னு. அதேமாரி என்னென்னா இவங்களோட பாண்டிங், அந்த நாயோட இவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நாய் மாதிரி அவங்க க்யூட்டாக நாயோட பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தம்பி கூட பேசுகிறப்ப தான் நாய் கூடயும் பேசிகிட்டு இருப்பாங்க, நாய்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணியை பிடிச்சிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இவங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த பசங்க தன்னை அடித்தா கூட அவன் வாயை திறக்கலை, தம்பி அடித்தா கூட வாயை திறக்கலை, ஏன்னா அவனுக்கு வாய் இருக்குது, பேசிடுவான். இந்த நாயை அடித்தா அந்த நாய் என்ன பண்ணும்? அதுக்கால எங்கேயும் ஓடவும் முடியாது, கழவும் முடியாது, கத்தவும் முடியாது, பேசவும் முடியாதுங்கிற ஒரு இது தான். ஸோ அதனால தான் அந்த 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 சீன் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வச்சுட்டு என்னடா அதுன்னா அவன் இல்லைப்பா நாய்க்கு அடிச்சதுன்னு சொல்ல மாட்டான், பா ப்ளீஸ்ப்பா, சாரிப்பா, கேத்தி அடிக்காது, நேராக அதுக்கு போயிடுவான். டைலாக்லேயே அதுக்கு போயிடுவான், கேத்தி அடிக்காதுப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது எந்த மனுஷனும் பண்ண முடியாது, நாய் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் நீ எங்கே போய் எதாவது பண்ண போகிற, வேண்டான்னு கெஞ்சுறான். அவர் கெஞ்சிட்டும் அது நாய் அடிக்கும்போது அவன் எதுவும் பண்ணல, ஏன்னா அவனால் எதுவும் பண்ண முடியாது. பின்னாடி அவன் நடந்து போயிட்டுருக்கான், அந்த நாயை கத்த ஆரம்பிக்குது. வந்து என்னால் தாங்க முடியல. அது எப்படி அதை அது எப்படி அழுது? நான் இல்லைன்னா யாரை லிட்டராக என் தம்பி கூட எவன் இருப்பான் நடக்கும்போது, அப்போ தான் அந்த அப்பா கத்துறாரு, நீ போகக்கூடாதுன்னு கத்திட்டு தான் அந்த 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 ஒரு பிரேக் ஆகுது. ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ பாட்டில் அப் பண்ணி இவ்வளோ சப்ரஸ் பண்ண ஒருத்தன் அவன் தனக்காக கூட எழுந்து நிற்கலை. நீ எப்படா என் நாயை அடிக்கலாம், எப்படா என் தம்பியை நீ அடிக்கலாங்கிறத ஒரு எமோஷனல் பாயிண்ட் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா இவனுக்காக அடிக்கணும்னு நினச்சிருந்தானா எப்பயோ அடிச்சுட்டு கிளம்பி போயிருப்பான். பட் அவனுக்கு அந்த அந்த சக்தி இல்லை. ஏன்னா நான் உன்னை அடித்தா நான் எங்கேயும் போக முடியாது. பட் இப்போ நீ என் நாயை அடித்தல, இதுக்கு நான் சண்டை போட ரெடி. அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தான். அவன் சண்டை போட்டாலும் திருப்பி அங்கே போய் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு எனக்கு என் லைஃப்பை சர்வை பண்ண முடியாது. இப்போ நீ என் நாயை தொட்டுறாது, அதை வந்து என் தம்பி நான் பார்த்துக்கிறேன், நீ அதை விட்டுரு. அந்த ஒரு ப்ளே தான். ஸோ இது ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஐ தாட் இட் வாஸ் ஒரு எமோஷ்னலி ஹை மொமெண்ட். ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுது. இந்த பசங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கலாமோங்கிற ஒரு தாட்டு தான் வந்து என்டையர் செகண்ட் ஹாஃபே. அப்படி போயிட்டாங்கன்னா என்னை விட்டு போயிடுவாங்கிறது தான் அந்த பவர் ப்ளே வருது. ஸோ அதுக்கு இந்த டாக் வாஸ் அ வெரி 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 எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் எனக்கு. ப்ளஸ் ஐ எம் அ டாக் லவர். யாராவது நான் நிஜமாக சொல்கிறேன், மனுஷனை நீங்கள் அடித்தா கூட நான் அவ்வளோதான் ஃபீல் பண்ண மாட்டேன். நாய் யாரோ இப்போ கூட நான் உள்ளே வரதுக்கு கூட யாரோ கத்திட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மைண்டில் அதான் தோணும், அது ஏன் கத்துறாங்க, அந்த நாய் தானே அது மாட்டி இருந்துட்டு போட்டுமே. ஸோ பிகாஸ் ஐ எம் அ டாக் லவர், ஐ ஆல்வேஸ் லிவ்ட் வித் டாக்ஸ். சின்ன வயசுலேருந்து எல்லா டைமும் டாக் இருந்திருக்கு. மனுஷனை என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது சொன்னால் நம்மளால் அது மட்டும் தாங்கவே முடியாது. அது எப்படிலாம் தெரியாது. அந்த டைமில் என்னோடய ஆங்கர் ரொம்ப ஹையாக வரும். ஸோ லிட்டரலாக அதோட ஒரு ப்ளே தான். இப்போ எனக்கு வர அந்த ஆங்கர் அந்த அண்ணனுக்கு கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், நான் என்ன பண்ணுவான்னு யோசிக்கும்போது அப்போ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் நாய் நீ தொட்டோன்னா நீ அவ்வளோதான் ஃபினிஷ். அங்கே அந்த ஒரு ஈக்குவேஷன் தான். இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டர்டாமுக்கு போச்சு. எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க, அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது, எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிங்க? ஃபஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்மளாம் பாசப்படும், சினிமா தேட்டர் போகும்போது யாரும் பேசக்கூடாதுல்ல, அங்கே பேசலை, ஃபோனை தொடக்கூடாது, எவனும் ஃபோனை தொடலை. தேட்டர் டோர் மூடி ஆச்சுன்னா ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான். என் படத்துக்கு ஏன் ப்ரீமியருக்கு இன்டர்வல்லாம் இல்லை, என் படத்துக்கு இன்டர்வல் கொடுத்தாங்க. யூஸ்வலாக இன்டர்வல் கிடையாது. என்னோடய ஃபிலிமுக்கு நான் Q&A அட்டென்ட் பண்ண போகும்போது 45th மினிட் போனேன், உள்ளே விடலை. என்ன உள்ளே போக முடியாது, படம் போயிட்டுருக்கேன். நாங்கள் அதெல்லாம் கேட்கும்போது படம்னா இப்படி தான்டா இருக்கும். அந்த வந்து ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து படம் பார்க்கும்போது நம்ம ஃபோனில் கூட நோண்டலாங்கிற ஒரு ஓகே, அங்கே அது இல்லை. அது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். செகண்டு, இது எப்படி புரியுமா, ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் ஃபிலிம், சப்டைட்டில் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது பயங்கரமாக அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்டிங் வந்து ரொம்ப ஹை. ஸோ பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு செகண்ட் ஸ்க்ரீனிங்கில் வந்து ஒரு 7-8 கொஷின்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ஒரு லேடி, ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பசங்களால் வாயை திறந்து பேச முடியாதுங்கிறது நான் இது வரைக்கும் நான் இவ்வளோ அழகாக பொட்ரை பண்ணி நான் பார்த்ததில்லை. அண்ட் அது இல்லாமல் சார் நான் அந்த மாதிரி தான் இருந்தேன், ஒன்றுமே புரியல எனக்கு. அப்பாவுக்கு ஒன்று நடக்குது, அம்மாவுக்கு ஒன்று நடக்குது, எனக்கு என்ன பண்ணேன்னு புரியல.
ஆனால் நான் அப்படி தான் இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தருக்கு வந்து விஷுவல் லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு டார்க் ஸ்டோரி, ஒரு சேட் ஸ்டோரி அப்படின்னா அது ரொம்ப சேடாக ஷேக்கி கேமரா அப்படிலாம் இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் எல்லாமே ஃபார்மலாக அதில் ஒரு ப்ரிசைஸாக வெரி ஃபார்மல் ஸ்கூலாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த எமோஷன். ஸோ அது ஒன்று சொன்னாங்க. மூணாவது என்னென்னா, அந்த பெயின் ஒன்று இருக்குது. அந்த பெயின் இருக்குல்ல, இந்த பேரண்டிங் செப்பரேஷன் பெயின் நிறைய பேர் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. அதை ஃபீல் பண்ணிவிட்டு வேட் ரியாக்ஷன்ஸ் வேர். அங்கே ஒருத்தர் ஒரு விஎஃப்எக்ஸ் ஃபில்ம் மேக்கரை மீட் பண்ணோம், படத்துக்கு வாங்கன்னா வந்தார். அவர் படத்தை பார்த்துட்டு போகும்போது அவர் கையே விடலை. ஒரு 40 இயர்ஸ் இருக்கும், 42 இயர்ஸ் இருப்பார். கையே விடலை. அவருக்கு அந்த ஏதோ தேம்பி ஆனால் அழலை. பட் அந்த தெரியுது இவர் நேற்றுக்கு நாள் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐ திங்க் ரொம்ப அழகாக எஃபெக்ட் ஆனாங்க அவங்க தான். இன்ஃபேக்ட் 2-3 வேலை மெயில் அனுப்பிச்சு எனக்கு காப்பி அனுப்ப முடியுமா, திருப்பி பார்க்கணும் ப்ளீஸ், இப்போ உடனே பார்க்கணும் போல இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய மெயில்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் செம்ம ரியாக்ஷன் அது. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப் ஜஸ்ட் அட்டெண்டிங் த ஃபெஸ்டிவல். டைரக்டர் ராம் சார் வந்து இந்த படம் பார்த்துட்டாருன்னு சொன்னீங்க. என்ன சொன்னார் பார்த்துட்டு? ஏன்னா அவரும் ஆக்சுவலாக ராட்டர்டாமில் அவரோட படம் ஸ்க்ரீனிங், சாரோட படம் ஸ்க்ரீன் ஆச்சு, வெற்றி சாரோட படம் விடுதலை 2 விடுதலை 2 ஸ்க்ரீன் ஆச்சு. ஸோ சார் அங்கே பார்க்கல. சார் வந்து அப்போக்கப்புறம் நான் சாருக்கு காப்பி அனுப்பிச்சேன். சார் அப்புறம் பார்த்தா அவருக்கு ரொம்ப ஹி வாஸ் மூவ்ட் அ லாட். அதே மாதிரி நான் ராம் சார் பற்றி ஒன்று சொல்லணும். என் படம் நல்லா இருக்குன்னு அவர் வந்து நான் யாருன்னு தெரியாத டைமில் கூட இந்த மாதிரி ஒரு படம் வருதுங்கிறது நிறைய பேர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்போ வந்து ராம் சார் சொன்னார்னா நான் வந்து எந்த ராம் சார்னு கேட்டேன். டைரக்டர் ராம் சார் உங்கள் படத்தை பற்றி சொன்னேன். ராம் சார் ஏன் படத்தை பற்றி சொன்னாரா? அதுவே எனக்கு பயங்கர ஆச்சரியம் இருந்துச்சு, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஃபோன் பண்ணி அவர் என்னெல்லாம் ஃபீல் ஆச்சுன்னு சொன்னார். அவருக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிச்சு. இட் எஃபெக்டட் ஹிம் அ லாட் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப he was emotionally moved and அதுலேருந்து வெளில வர முடியல அப்படிங்கிறத சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே வந்து எனக்கு பயங்கர என்கரேஜ். அப்புறம் நான் கேட்டேன், சார் உங்களை வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் டி நகரில் இருந்தார், கூப்பிட்டுருந்தார். ஸோ அவரோட இன்னொரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங் போகும்போது வெளில உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அப்போ ஒரு 1.5 hour பேசினோம். ஐ திங்க் மோஸ்ட் வேல்யூபிள் கான்வர்சேஷன். ஏன்னா நான் வந்து எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் படிக்கும்போது காலேஜ்குள்ளே படிக்கும்போது ஒரு 2 weeks இன்டர்ன்ஷிப் இருக்கும். நான் முதல்ல டால்பி தியேட்டருக்குள்ளே போய் பார்த்த ஃபஸ்ட்டு படம் கட்டுறது தமிழ். நான் இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் போய் பின்னாடி ஓரமாக அந்த டார்க்கில் உட்காந்துருக்கேன். அப்போ ராம் சார், நான் இங்கேருந்து பார்த்துக்கிற ராம் சார் வராரு, லக்ஷ்மி நாராயண் சார் மிக்சிங் 2 பேரும் பார்க்குறாங்க. சரி நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னு போகிறாரு, டப்பிங்கு போகிறாரு, வாய்ஸ் ஓவர் பண்ணுறாரு. அந்த வாய்ஸ் ஓவர் இங்கே வருது. இந்த கடைசி டைலாக் இருக்குல்ல, படத்தோட கடைசி அந்த டனலுக்குள்ளே போகும்போது ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் அப்போ பார்க்குறேன். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து தேவிக்கு காலேஜ் கட் பண்ணிவிட்டு தேவியில் போய் தனியாக போய் படத்தை பார்க்குறேன். ஏன்னா ஏதோ கொஞ்சம் பார்த்துருக்கோமே எப்படி இருக்குது படம்னு. ஸோ அங்கே தான் அந்த ஒரு சார் மேலே அவரோட ஃபிலிம்ஸ் மேலே ஒரு பயங்கர ஒரு லவ்வாக இருக்கும். அதெல்லாம் மீறி இப்போ அந்த சார் பேசுகிற விதம், சார் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற விதம். நான் ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக ஒன்று கேட்டேன், சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, படத்தில் என்ன நல்லா இல்லை சார்? என் லைஃப்பில் அந்த ஆன்சருக்கு அப்புறம் அது எப்படியாவது நான் இம்பைப் பண்ணணும்னு பார்க்குறேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் படத்தை அப்படி பார்க்க மாட்டேன்னாரு. ஏன்னா நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை இருக்குது, நான் அப்படி படத்தை பார்க்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. இப்போ எனக்கு என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி பார்க்காம ஒரு ஃபிலிமாக பார்க்குறாரு. எனக்கு அது சொன்னபோது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இப்படி தான்டா இருக்கணும் நம்ம. ஏதோ படத்தை பார்த்து மொக்க படம் போர் அடி அப்படி இல்லாமல் ஹவு டு யூ மேக் இட் மோர் யூனோ டிஸ்கஷனுக்கான ஒரு பாயிண்ட் தானே ஃபிலிம்ஸ். அப்படி தான் இருந்துச்சு நம்ம ஒரு டைமில் ஃபிலிம்ஸுக்கான ஒரு டிஸ்கஷன். அப்படி இருக்கணும்னு ஆசை வந்துச்சு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் ஃபோன் கால்ஸ் அண்ட் இன்பர்சன் மீட்டிங் ஐ ஹேட். காஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 3 பசங்களும் ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களா, இன்க்ளூடிங் அவங்க அப்பாவும் வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆக்டரா இல்லை எல்லாமே டெபியூ? இல்லை, எல்லாருமே டெபியூட்டான்ஸ் தான். இந்த ஃபாதர் வந்து அவர் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் தியேட்டர் நிறையா பண்ணியிருக்காரு, நிறைய தியேட்டர் பண்ணியிருக்காரு. பசங்க எல்லாமே டெபியூட்டான்ஸ் தான். அவங்க எல்லாமே ஊட்டியில் இருக்கிறாங்க. ஏலநெல்லின்னு ஒரு சின்ன டவுனில் அங்கே இருக்காங்க ஊட்டியில். அதே மாதிரி இந்த அப்பா கேரக்டராக பண்ணது அப்துல் ராஃபி. அவர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும் அவர். ஸோ அவர் என் ஃப்ரெண்டு தான். நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கல, பாதியிலே அதை போட்டாச்சு. பட்
ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தது எல்லாமே சரியாக வரல. செகண்ட் ஹாஃபில் நானும் அவன் மட்டும் அவனுக்கு ஒரு சீன்ஸ் வச்சேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் சொல்கிறதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சு பண்ணான். ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த கேரக்டர் நான் யோசித்த ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு ஸ்வாகாக இருக்கட்டும், அவனுக்கு அதை நேச்சுரலாகவே நான் அதை பார்த்துருக்கேன். இஸ் அ டென்டிஸ்ட், இஸ் அ டாக்டர். ஸோ காரில் போகும்போது ஒரு ஸ்டைலில் எப்படி பேசுவான், எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி அவன் ஆக்டர் இஸ் ட்ரைங் டு பிகம் அன் ஆக்டர்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த மாதிரி ஆடிஷன் கூப்பிட்டுருந்தேன். சரி ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன்டா நீ படினா. அவன் ஃபஸ்ட்டு படிச்சு இல்லைடா நான் வரல, எனக்கு பிடிக்கலன்ட்டான், எனக்கு இந்த கேரக்டர்லாம் வேணாம், ரொம்ப டார்க்காக இருக்குன்னு. ஏன்டா அப்படி சொல்லி ஃபுல்லாக படிடா அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசி, நீ ஒன்று வா, நீ ஃபஸ்ட்டு கிளம்பி ஆடிஷனுக்கு வா, நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி ஆடிஷனுக்கு வந்து அப்பயும் சொன்னேன், எனக்கு என்ன தெரியலடா, ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த கேரக்டர் சொல்லும்போது. அப்புறம் நான் மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி ஓகே இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டரை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த கேரக்டரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours 4 hours பேசணும். இந்த கேரக்டர் இப்படி பண்ணுவான், இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேடான்னு சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு ஆடிஷன் பண்ணுங்கள், ஓகே ஆச்சுன்னா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஆடிஷன் பண்ண வச்சேன். ஃப்ரெண்டுனால ஒத்துக்கிட்டு பண்ணான். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஈவன் அந்த கேரக்டர் அப்படியே எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த டயலாகிங், அந்த ஸ்பேஸிங், அந்த சைலன்ஸை மட்டும் அவனுக்கு கொடுத்தாலே போதும், நேச்சுரலாகவே அந்த இது வந்துச்சு. ப்ளஸ் வரும்போது நான் என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ தாடி வச்சிருந்தேன், மீசை மட்டும் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அந்த ஒரு ஷார்ட்டில் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னாலும் சரி இவன் ஒரு சூப்பராக ஒன்று பண்ணுவான், ஒரு சட்டில் நுவான்ஸ்டாக பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மதர் பிரார்த்தனாகர். ஸோ அந்த கேரக்டர் நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஊட்டியில் இருக்கும்போது தான் வந்து அவங்க ப்ரொஃபைல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஜூமில் ஆடிஷன் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஜூமில் ஆடிஷன் பண்ணும்போது அவங்க நேச்சுரலாக எந்த மாதிரி பேசினாங்க, நேச்சுரலாக எப்படி பிஹேவ் பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க நான் எந்த மாதிரி பண்ணோன்னு சொல்லுங்கள். இல்லைங்க நீங்கள் இப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். அவங்க நேச்சுரலாக என்ன பண்ணாங்களோ அது எனக்கு பக்காவாக இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டி இவங்களோட கேரக்டரைசேஷன் எனக்கு சூட் ஆனதுனால நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப அப் அண்ட் டவுன் போகணும்னு அவசியம் இல்லை. ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டிக் வித் தட். அந்த ஒரு அவங்களோட இன்னசென்ஸ், அவங்களோட ட்ரூனஸை வந்து உடைக்காமல் நான் வந்து இது பண்ணாலே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு காஸ்டிங் அது ஒரு விதமான ஒரு மேஜிக் தான். அந்த கிரெடிட்ஸில் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா வந்து இதில் ட்ரெய்லர் அவர் தான் கட் பண்ணாரா, அதை பற்றி ஓகே. ஸோ அவர் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார்? இல்லை, இந்த படத்தில் வந்து இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷனில் வந்து விக்னேஷ் பிளேஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து தியேட்டரிக்கல் நாங்கள் இது பண்ணல, பட் அது ஓடிடி வெர்ஷனில் மேபி வர வாய்ப்பு இருக்குது. ஹி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம். அதை தவிர நாங்கள் வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். நாங்கள் வந்து டெலிவிஷன் டைம்லேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்கிரிப்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ போர்த்தொழில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தான் போட்டு எனக்கு காப்பி அனுப்பிச்சார். பார்த்துட்டு நாங்கள் நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம். அவன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம். நாங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சுன்னா படத்தை வந்து பார்த்தான், ஃபுல்லாக பார்த்துட்டு அவனுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி மெடிடேட்டிவ்னு அனுப்பிச்சான். அப்படின்னா நான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஸோ நாங்கள் ஒரு டீசர் ஒன்று, ராட்டர்டாம்க்கு ஒரு டீசர் ஒன்று கட் பண்ணோம். அவன் சொன்னான் ரொம்ப நல்லா இருக்குடா அந்த டீசர், அந்த ஸ்லாப்லேருந்து ஆரம்பிக்கிறது அழகாக இருக்குடான்னு. அப்புறம் ஏதோ 2-3 ஐடியா ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ 2-3 ரெஃபரன்ஸ் காமிச்சான். அப்போ நீ கட் பண்ணேன்டா அப்படின்னா ஓகேடா நான் கட் பண்ணுறேன். ஸோ அவன் ஒரு ஐடியா வச்சுருந்தான் ஃபஸ்ட்டு. அந்த ஐடியா வச்சுட்டு அப்புறம் அந்த ஸ்லாப் டீசர் காமிச்சோன்னா இல்லை இந்த ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா. ஸோ என்ன பண்ணேன்னா மொத்த சிஸ்டமையும் படத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவன் வந்து நான் ஓவர் 3 months நான் ஒர்க் பண்ணுறேன்டா, மற்ற வேலை போயிட்டுருக்குன்னா அவன் என்ன பண்ணால் படத்தை நிறைய வாட்டி பார்க்க ஆரம்பித்தான். பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறான், எனக்கு இப்போ படம் புரியுதுடான்னு. நான் சொன்னேன் என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ புரியறதுக்கு இருக்குன்னு. இல்லைடா ஓவரால் கதை புரிஞ்சிருச்சு. இந்த அப்பா வந்து எவ்வளோ நுவான்ஸ்டாக அவரோட கேரக்டரைசேஷன் மாறுது, அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படி அந்த டிரான்சிஷன் ஆகுதுங்கிறது நான் படத்தை இப்போ ஒரு 6-7 வாட்டி பார்த்தேன்டா. இப்போ எனக்கு அது புரியுதுடான்னா. சூப்பர்ராண்ணா. நான் சொன்னேன் ப்ரோ இதை புரிஞ்சுட்டு நான் இப்போ ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த பசங்க அந்த ட்ரெய்லரோட இதை பார்த்திங்கன்னா இந்த பசங்களோட வாழ்க்கையில் இந்த அப்பா இல்லாமல் அவங்களால முடியவே முடியாது. அந்த அப்பா அவங்க லைஃப்பில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனால தான் அந்த வாய்ஸ் ஓவரை வந்து ஓவராலாக வச்சு ப்ளேஸ் பண்ணோம். அண்ட் அவருக்கு அந்த கதையோட அந்த ரிதம், அந்த கதையோட அந்த சொல்ல போகிற இது பிடிச்ச உடனே கடன்னு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணி ஒரு வாட்டி அந்த ஆஃபீஸ்க்கு வந்தோம், நாங்கள் பேசினோம், அதை போட்டு காமிச்சேன். நான் சொன்னேன் டேய் செம்மையாக படத்தை நீ ஃபுல்லாக உள்வாங்கியிருக்கடா அப்படின்னு. எடிட்டிங் கைடன்ஸா இல்லை எடிட்டிங்கே அவர் தான்? எடிட்டிங் அவர் தான். ஓகே. ஸோ ஃபுல் எடிட்டிங் அவர் தான் பண்ணார். ஃபுல் எடிட்டிங் அவர் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவலாக எல்லாமே அவர் தான் பண்ணார்.
ஒரு 2-3 இடம் மட்டும் அவர்கிட்ட சொல்லி தான் இது பண்ணோம், கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இது பண்ணோம். பட் இஸ் த கை பிஹைண்ட் இட். ஃபைனல் கொஸ்டின், டெபியூ டைரக்டர்கிட்ட பொதுவாக இது ஒரு டிஃபால்ட் கொஸ்டினாக கேட்பாங்க, இன்ஸ்பிரேஷன் கேட்பாங்க. டிரெக்டர்ஸ், இங்கே இருக்கிற டிரெக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன் இல்லை ஏதாவது மூவி வந்து உங்களை ஒரு ஃபிலிம் மேக்கராக மாற்றிருக்கோங்களா? த்ரீ ஃபிலிம்ஸ் சொல்கிறேன். ஒன்று வந்து அன்பே சிவம். நான் அந்த படத்தை 8ஆம் கிளாஸில் பார்க்குறேன். 8ஆம் கிளாஸில் பார்த்தபோது எனக்கு வந்து 3 வாட்டி பார்த்தோம் அந்த படத்தை. அப்போயே எனக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆச்சு. எல்லாமே எனக்கு அந்த படத்தில் பிடிச்சிச்சு, அது ஒன்று. 2வது வந்து ஹேராம் வந்து நான் மோசர் பேர் டிவிடியில் 29 ரூபாய் கிடைக்கும், அதில் வாங்கி பார்த்தேன். எனக்கு ஏதோ ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. 3வது வந்து இருவர். நான் இருவர் நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஊட்டியில் வாழ்ந்த டைமில் வந்து பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறோம், இருவர் போஸ்டர் பார்க்குறேன். அப்புறம் அந்த அண்ணங்கட சொல்லிட்டு அந்த படம் பார்க்குறோன்டானா, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்னா நெக்ஸ்ட் வீக் போயிட்டு போகிறோம், படம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் பார்க்குறது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த விசிடியில் வந்து அந்த இருவரை பார்க்குறேன். எனக்கு இருவரை பார்க்கும்போது அந்த என்டையர் அந்த சினிமா பற்றி ஒரு ஆக்டரோட ஸ்ட்ரகிள் அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது 3 வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் ஃபிலிம், பட் தமிழில் இந்த எசென்ஷியலி இந்த 3 ஃபிலிம்ஸ். இந்த 3 ஃபிலிம்ஸ் வந்தபோது ஒரு ஏன்னோ இந்த மாதிரி ஒரு உலகம் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு, ஏன்னா அந்த இருவரில் வந்து அந்த மோகன்லாலும் பிரகாஷ் ராஜ் சார் வந்து அவங்க பேசிக்கிற சீக்வன்ஸ், அந்த போயிட்ரி சொல்கிற சீக்வன்ஸ், அந்த ரவுண்ட் ட்ராலி, நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. என்னவோன்னு தமிழும் அவ்வளோ புரியல அவர் என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் என்னவோ எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, இது ஏதோ ஒன்று இருக்குடா, அந்த எனிமிட்டி, அந்த கேமரா, அப்பயே எனக்கு புரியாமையே அந்த ஈக்குவேஷன் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஐ திங்க் இந்த 3 ஃபிலிம்ஸ் ஆல்வேஸ் ஃபேவரட். அதே மாதிரி எனக்கு கமல்ஹாசன் சாரோட டைரெக்ஷன் ரொம்ப 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 பிடிக்கும். லைக் விருமாண்டியாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருமாண்டி. அந்த 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 இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஜெயில் பிரேக்கை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு ஓடி வந்து இது பண்ணுறேன். அதே மாதிரி அந்த மருதநாயகமோட அந்த ஒரு சின்ன அந்த பாட்டு விட்டுருக்காங்க, அதை நான் ஒரு 1000 டைம்ஸ் பார்த்துருப்பேன். அந்த ராக் இது பண்ண அதே மாதிரி ஏதோ ஒரு இது கேட்கும்போது ரவிகேஷ் சார் கொஞ்சம் சொன்னார் எப்படி அது பண்ணாங்கன்னு, அதெல்லாம் ஸோ ஐ திங்க் ஐ லைக் கமல்ஹாசன் சார்ஸ் டைரக்ஷன் அ லாட். ஹேராம் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஐ திங்க் மோஸ்ட்லி கமல்ஹாசன் சார் சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஐ திங்க் யோசிச்சு பார்த்தா எல்லா இடத்தும் அங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் அழகாக டிஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் அதே மாதிரி உங்களோட ஷோஸ் நிறைய பார்த்துருக்கேன் அண்ட் நம்ம ஒர்க்கும் பண்ணி. எஸ் உங்களோட இன்டு த வேர்ல்டெல்லாம் நான் ரொம்ப பார்த்து அப்போ யோசிப்பேன் யாரா இவருன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி உங்களோட ஒரு சின்ன ஒரு டீகோடிங் லைஃப்ல நானும் ஒரு பார்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.